10 நிமிஷத்துல பாய் வீட்டு பிரியாணி நம்ம வீட்டோட குக்கர்ல பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு பிரியாணி பண்றதுனால வீட்டுல எப்பவும் பண்ற சாப்பாடு அரிசியில பண்ணாம பாஸ்மதி அரிசியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ண போறோம். நான் எப்போதுமே உலக்கில தான் ஃப்ரெண்ட்ஸ் அளந்து வைப்பேன். ஏன்னா எனக்கு இதுலதான் கரெக்டான அளவு தெரியும். நீங்க எதுல மெஷர் பண்ணுவீங்களோ அதுல மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த உலக்குக்கு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இப்போ அரிசி நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நறுக்கி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லெமன் தேவைப்படும். அந்த லெமன்ல நம்ம அரை லெமன் பிரியாணிக்கு புளிஞ்சு விடணும். இப்போ நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சாச்சு. இப்போ நான் குக்கரை அடுப்புல வச்சு எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டேன். இப்போ அதில் பட்டை, கிராம்பு பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கிடலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நீங்க எப்பவுமே எவ்வளவு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இதுல வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் நல்ல வெங்காயம் செவந்து வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலயே நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே ஒரு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா விரவி விட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன் உரப்புக்காக. ஏன்னா நம்ம உரப்புக்கு எதுவுமே சேர்க்க போறதில்ல, அதனால நான் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். அதுல இந்த 100 கிராம் அளவுள்ள தயிரும் நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். வதங்கி இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்துல நம்ம கழுவி வச்சிருக்கிற கறியும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கறி எல்லாத்துலயுமே அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறிடும். இப்போ இதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூட உப்பு கரெக்டா இருக்கான்னு என்னன்னு பாத்துக்கலாம். இப்போ நம்ம கறிக்கு உப்பு பிடிக்கிறதுனால கொஞ்சம் போல மட்டும் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு உலக்கு அரிசிக்கு இப்போ நான் 2 உலக்கு தண்ணி சேர்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 உலக்குன்ற தண்ணி சரியான அளவு. நீங்க எந்த கப்புல அரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்புக்கு அரிசி எடுத்தீங்கன்னா அதுல 2 கப்பு தண்ணிங்கிறது சரியான அளவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கிடலாம். பிரியாணி அரிசியில தான் பிரியாணி பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம வீட்டு சாப்பாடு அரிசியில பண்ணாலுமே இதே மெத்தட் தான். அதுமே செம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு என் பொண்ணுங்க 2 பேருமே இன்னைக்கு ஹோட்டல்ல பண்ணுவாங்களாமா, அந்த அரிசியில இன்னைக்கு பிரியாணி பண்ணித்தாமா, அதாமா நல்லா இருக்கும், அதாமா சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னு கேட்டாங்க. அதனால அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில பிரியாணி பண்றோம். நல்லா அரிசியெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை லெமன் மேல புழிஞ்சு விட்டுக்கிடலாம். இந்த டைம்ல நம்ம உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிடலாம். செக் பண்ணிட்டு எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தேவைப்பட்டா கூட இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் அடிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த கேப்ல நம்ம முட்டையை வேக வச்சுக்கிடலாம். முட்டையை வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காய ரைத்தை ரெடி பண்ண போறோம். அதுக்கு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அது கூட நான் பாக்கெட் தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்க வேணா பசுந்தயிர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க சேர்த்துக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. கடையில ஒரு பிரியாணி 250 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக 1 கிலோ கறி எடுத்துட்டு வந்தா நம்ம வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்பவுமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம். கடையில வாங்கி சாப்பிட்றப்பல வீட்லயே பண்ணி சாப்பிட்ருவோம். பாருங்க, பிரியாணி ரெடியா இருக்கலாம். முட்டையும் ரெடி ஆயிருச்சு. குக்கரை நம்ம 10 நிமிஷம் குக்கர் லோ ஃப்ளேம்ல வச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா விசிலெல்லாம் எடுத்து விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கரை திறக்கணும். பாத்தீங்களா அரிசி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அரிசி ஒவ்வொன்றும் ஒட்டவே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குலையவும் செய்யாது. நல்லா உதிரியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. இப்போ நம்ம லைட்டா ஒரு கிளறி விட்டுட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவும் செம்ம டேஸ்டாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.